கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்ததையெல்லாம் உன்னுடைய மனம் விரும்பியவாறே அனைத்தையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். இந்த கலியுக காலத்தில் யாருக்கும் உடலும் சொந்தமும் கிடையாது, உயிரும் சொந்தமும் கிடையாது. உற்றாரும் உறவினரும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேல் யாரும் கூட வரமாட்டார்கள். நீ ஓடி ஓடி உழைத்து கோடி கோடியாய் சேர்த்தாலும் கூட அந்த பணமும் உன் கூட கடைசி வரை வராமல் தான் போகும். ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் கூட எப்போதுமே உன்னுடன் இருக்க போவதில்லை. ஆனால் நீ வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் எப்போதும் உனக்கு சொந்தமாய் உன்னுடனேயே இருக்கும். அதனால் தான் எப்போதும் புண்ணியத்தை செய்து பாவத்தை குறைத்துக்கொள் என்று சொல்கின்றேன். உன்னுடைய பாவத்தையும் கரைத்து சிதற வைப்பதற்கு உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாய் இருப்பேன். நன்மைகளை செய்து நற்பலன்களை சேர்த்துக் கொள் என் செல்லமே. உன்னுடைய மனதிற்கு பிடித்ததை அடிக்கடி நினைத்துக் கொண்டே இருந்தால் உனக்கு பிடித்ததை அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்படித்தானே இப்போது நீ ஆசைப்பட்டதையும் உன்னுடைய வேண்டுதலையும் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். எது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றதோ, எது உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றதோ அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதாக நான் முடிவெடுத்து விட்டேன். தேவையில்லாமல் நடக்கும் விஷயங்களை நினைத்து மனதிற்குள் புலம்பிக் கொண்டே இருக்காதே என் செல்லமே. வருத்தப்பட்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டும் தான் இருக்கும். நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தால் அந்த விதியே என்ன இவர் எதற்கெடுத்தாலும் சளைப்பதே இல்லை என்று, எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் பொறுத்து போகிறார் என்று வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகி போய்விடும். அதற்கு பிறகு மீண்டும் எந்த துன்பமும் விதி என்ற பெயரில், சதி என்ற பெயரில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரவே சேராத அளவிற்கு உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாய் இருப்பேன் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களும் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் தூக்கி எறிந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்காக நீ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தூக்கி எறிந்ததாலும் உனக்கு துன்பத்தை கொடுத்ததாலும் உன்னை இகழ்வாக மட்டம் தட்டி பேசியதாலும் தானே அவர்கள் கண்முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கினாய். அவர்கள் தான் உன்னை முளைக்கச் செய்தவர்கள். ஆலமர விருட்சமாய் வேரூன்றி தழைத்து நிற்பதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். வருத்தமே நீ பட வேண்டாம். யார் உனக்கு எதை செய்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உனக்கான நன்மையாக மாற்றுவதற்கு உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் என்றல்லமே. ஒருவனுக்கு எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம். துரோகிகள் அதிகம் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். அப்படித்தான் நீ நல்ல பிள்ளையாகவும் மனதில் தெம்புடனும் தைரியத்தோடும் இருப்பதால் தான் எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் என்றல்லமே. யாரை எங்கு எப்படி வைக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அறிந்த உன்னுடைய பெருமாள் அவர்களுக்கு உண்டான பாவத்தையும் உனக்கு உண்டான புண்ணியத்தையும் நிச்சயம் கொடுப்பேன். இப்பொழுது நீ நினைத்த விஷயத்தில் நல்லது நடக்கப் போகின்றது என்கின்ற வெற்றி செய்தியை கொடுக்க வந்த நானே. நீ நினைத்த காரியத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றேன். மனிதர்கள் எப்போதும் எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும், எல்லாமே என்னுடையது என்று நினைத்துதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறுதியில் எதுவுமே நம்முடன் வரப்போவதில்லை, எதுவும் நமக்கானது இல்லை என்று நிதர்சனமான உண்மையை ஒரு நாள் புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த உலகை விட்டு செல்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான துன்பங்களை நான் கொடுக்கின்றேன் என்று நினைத்து விடாதே. நீ கஷ்டப்படுவதை பார்ப்பதற்காக உன்னுடைய அப்பா இல்லை. அந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு பல விஷயங்களை அனுபவங்களாக கொடுக்க போகின்றது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து சில விஷயங்கள் தவறாக நடந்தாலுமே கூட அதை சரி செய்யாமல் அமைதியாக பொறுமையாக நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ எப்போதுமே நல்ல பிள்ளைதான். அதை யாருக்கும் உணர்த்த வேண்டிய அவசியமும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையும் உனக்கு இல்லை. நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றல்லமே. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். அதை யாருக்கும் நிரூபித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
உன்னை நேசிப்பவர்களுக்காக மட்டும் நீ வாழ்ந்து பார். உன்னை வெறுப்பவர்களுக்காக அவர்கள் கண்முன்னால் நீ வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும். அதுவும் உயர்வான செல்வ செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் மனதளவில் நீ சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் இருந்தாலும் அதை பல பேர் உணர மாட்டார்கள். ஆனால் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடு வாழ்ந்தால் அதை பார்த்துதான் நீ நன்றாக வாழ்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள்ளும் கலியுக காலமாகத்தான் இது இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல், யாரிடமும் பகிர முடியாமல் உனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இதுவும் ஒருவித நன்மைக்கே. நீ பல பேரிடம் பல விஷயங்களை பகிரும் போதே பலவித கோணங்களில் அந்த விஷயங்கள் பார்க்கப்படும். உனக்கு நன்மை செய்கின்றேன் என்று உன்னை மேலும் குழப்பி மேலும் சிக்கல்களில் நீ மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எனவே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீ அமைதியாகவே இரு. இப்பொழுது உன்னுடைய மனதை உறுத்தும் பெரிய விஷயம் தர்மத்தின் வழி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேனே என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய். நேர்மையாக வாழும் போதே சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழியை தவறி வாழ்க்கையை நடத்துவது உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன், சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், தவறு செய்பவர்கள் வாழ்ந்து விட மாட்டார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளையும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் நல்லவர்கள் போல உன்னிடம் பேசி பழகினாலும் அவர்கள் உள்மனதில் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீயும் சரியாக அவர்களிடமே சென்று உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்ட மனிதர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கின்றார்கள். மகனே, உன்னை மேலும் குழப்பம் செய்து உன்னுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அதிகப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என்று நினைத்து அனைவரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். அப்பொழுது யார் நல்லவர், எந்த அன்பு உண்மையானது என்பது உனக்கு தானாக விளங்கும். அதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எதற்காகவும் விரக்தியடையாதே. பயமின்றி உன்னுடைய விளைவுகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலையை பற்றி உனக்கு தெரியும். நீ அத்தனை நம்பிக்கையானவனாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். வருந்தாதே, எல்லாவற்றையும் மறந்துவிடு. அவர்களுக்குண்டான தீவினை பலன்கள் அவர்களை நிச்சயம் போய் சேரும். சரியான கால நேரம் வரும்போது